இன்னைக்கு வித்தியாசமா தாமரை இலையில கோன் இட்லி செய்ய போறோம். அந்த கோன் இட்லிக்கு மட்டன் சால்னா வைக்க போறோம். இட்லி மாவு அசைவமே ஆனந்தம். தாமரை இலை போய் படிச்சுட்டு வந்துடுவோம். ஆலப்புறம் இருக்கு அண்ணா சரியான ஆழம் போலது. தாமரை இலை உள்ள கொடியெல்லாம் மாட்டேன்ச்சு ஓவரா. எப்படியும் பறிச்சாச்சு. 2 மட்டையாக உள்ளே போய்ட்டு வந்தேன். நீச்சல் தெரியாத யாரா யாரா பறிக்க போயிடாதீங்க. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் செய்ய போகிறோம். கோன் இட்லிக்கு தாமரை இலையை எப்படி வெட்டணுன்றதை சொல்கிறேன். இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ரெண்டாவது அப்படி மடிச்சிட்டு இதை திரும்ப ரெண்டாக கட் பண்ணணும். கோன் அப்படி சுற்றிக்குவோம். சுற்றிட்டு இந்த பல்லு குத்துற குச்சியை வச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் எல்லாத்தையும். மழை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடிச்சு ஊற்ற போது அதுக்குள்ளே சட்டை போட்டுன்னு சமைச்சு சாப்பிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இல்லை இலை பறிக்கும்போது நல்லா ஆழமா? நல்லா ஆழம், நல்லா ஆழம். ஆள் நீச்சல் போய் அடிச்சு எடுத்து வந்தார். எடுத்தாச்சு. ஒரு ஆள் முங்குற அளவுக்கு இருந்துச்சு. இது கால்லனா வேறு அதெல்லாம் மாட்டுச்சு வேறு. ஏன்னா தாமரை இதை மருத்துவ குணம் இருக்குங்களா? உண்மையா? அப்படி தான் சொல்கிறாங்க. படித்து பார்த்தோம். படித்து பார்த்ததில் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட் ஏதாவது போட்டிருக்காங்க, நிறையா போட்டிருக்காங்க. மொத்தத்தில் உடம்புக்கு நல்லது. மொத்தத்தில் உடம்புக்கு நல்லது, சிம்பிளாக சொல்லணும். என்ன மட்டன் சால்னா செய்கிறதுக்கு தேவையான பொருளை அரைச்சி எடுத்துக்குவோம். தேங்காய், தண்ணியில் ஊற வச்ச முந்திரி, தண்ணியில் ஊற வச்ச கசகசா, இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். இன்றைக்கி 2 அடுப்பில் சமைக்க போகிறோம். ஒன்றில் இட்லி சட்டி, இன்னொன்றில் மட்டன் சால்னா. ரெண்டாவது அடுப்பு ரெடி. மழை வர மாதிரி இருக்கும் போல. நம்மளுக்கு அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி சட்டியை வச்சு தண்ணியை ஊற்றி சுட வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு.
அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. சால்னா ரெடி பண்ணுறதுக்கு சட்டி வச்சுருவோம். இன்னைக்கு இதுதான் நம்மளோட இட்லி தட்டு, கோன் இட்லி செய்கிறதுக்கான இட்லி தட்டு. தாமரை இலையில் ரெடி பண்ணி வச்ச கோனு, அதில் நம்ம இட்லி மாவு ஊற்றி வச்சுருவோம். ஐஸ்கிரீம் மாதிரி கோன் ஐஸ். மாவெல்லாம் ஊற்றியாச்சு, நம்ம மூடிடுவோம். சட்டி காஞ்சிருச்சு, மழையும் வந்துருச்சு. நீ வெறித்தனமாக சமைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிடுவோம். கல்பாசி, பெருஞ்சீரகம், கிராம்பு, பிரியாணி இலை, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, ஒரு அரை உப்பு சேர்த்துக்குவோம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். கழுவி வச்ச கறியை சேர்த்துருவோம். கறியோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். நமக்கு இட்லி வெந்துருச்சு, இட்லி எடுத்துருவோம். பாருங்கள், அந்த இலையோட சாரெல்லாம் அப்படியே சார்ந்து இந்த இலையோட சத்து பூரா அந்த இட்லி இறங்கிருச்சு. அப்படியே ஒவ்வொன்றா நம்ம எடுத்துருவோம். அப்படியே அந்த இலையோட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இல்லை, பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. கோன் ஐஸ். கோன் ஐஸ். நம்மளுக்கு பாருங்கள், இப்போ தாமரை இலையில் செஞ்ச கோன் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மட்டன் சால்னாக்கு ஒவ்வொரு பொடியாக சேர்த்துருவோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பொடி வாட போகிற வரையும் நல்லா வதக்கிட்டுக்குவோம். அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி, கசகசாவை சேர்த்துருவோம்.
தண்ணியை சேர்த்துக்குவோம். கறிக்கான உப்பையும் சேர்த்துருவோம். மட்டன் சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிடுவோம். இன்னைக்கு மழை வேற நம்மளை வச்சு செய்யுது. மழையோட மழையா தாமரை இலை இட்லி சூப்பராக செஞ்சாச்சு. எலும்பு சால்னாவும் வச்சாச்சு. வேற லெவலில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மழையும் வச்சு செஞ்சிருச்சு. ஏதோ நாங்கள் ஏதோ பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் மழைனால என்ன சொல்கிறது, ஒரு ஃபினிஷிங்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். கண்டிப்பாக கொஞ்சம் வீடியோ பாருங்கள். பார்த்து உங்களால் முடிஞ்சதை சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தாமரை இலையில் செஞ்ச இட்லி ரொம்ப சத்தானது, நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் படிச்சதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடுவோம். வாங்க சாப்பிட்டு பார்த்துப்போம். நல்லா நல்லா கரைஞ்சிச்சு. கோனைஸ் மாதிரியே தான் இருக்குது. நல்லா அந்த இலையோட கலர் நல்லா மாறி அந்த கலரு ஃபுல்லாக இதில் இட்லியில் இறங்கிடுச்சு. நல்லா சூப்பராக வந்துருக்கு. நல்லா வந்துருக்கு. சால்னா தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். மழைக்கு எதுக்கும் சூப்பராக இருக்குண்ணே. அந்த இலை வாடை வேற சூப்பராக இருக்கு. மழைக்கு அதிகம் இந்த குளிரில் சூடாக ப்ரோ அவ்வளோ டேஸ்ட் ஆகுது. ஆமாம், நல்ல வேலைக்கு அரை உரையிலேயே நின்றுமோ நினச்சோம். ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டோம்.